Yeah, this is Venkat for Fikfin.com. We look at the health insurance, pure term insurance, overall financial planning பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் வில் டேக் இட் ஃபார்வர்ட். ஓகே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரு சில ரேண்டம் கால் வரும். நான் ரேண்டம் காலும் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறதில்ல. எந்த கால் இப்போ நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன்னா, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், அதாவது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட்டோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் வாங்குவாங்க. அது ரொம்ப லோ இன்கமில் இருக்கவங்க கூட இப்போல்லாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் வாங்குறாங்க. நத்திங் ராங் அபவுட் இட். ஆனால் அதில் கிளைமில் ஏதாவது இஷ்யூ வந்ததுப்போ ரொம்ப உரிமையாக இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்கிட்ட கால் பண்ணுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ்வலி இந்த மாதிரி ஆன்சரே பண்ண மாட்டேன். முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸ்க்காவது சரி நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கணும்னு நான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ நிறுத்தினேன்னா, ஆல்ரெடி ரிஜெக்ஷன் வந்திருக்கும். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கிளைமை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் ஒரு லாஜிக்கலி ரீசன் இருக்கும். அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கும். இவங்க என்ன நம்மகிட்ட எதிர்ப்பு சார், எனக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது கிளைம் கிடைக்காதுங்கன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா இந்த ஃபேமிலி இஸ் ஆல்ரெடி ஃபேஸிங் எ டெத் ஆஃப் அ ஃபேமிலி, டியர் ஃபேமிலி மெம்பர் இல்லையா, அவங்களோட லவ்ட் ஒன் யாரோ ஒருத்தங்க இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் யாரோ ஒருத்தங்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அது ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், இல்லை பேங்காக இருக்கலாம், வாட் எவர், இல்லை வேறு சம் ஒன். பட் ஆனால் வை சுட் ஐ டெல் த பேட் நியூஸ்? ஓகேவா, லாஜிக்கலி சொல்லுவேன் நான், இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டேட்டா அப்படி கரெக்டாக சொல்லலாம், அதனால கிளைம் கிடைக்காதுன்னு சொல்லுவேன். இல்லை இதை மாத்திரம் சொன்னால் போதும்பாங்க. எனக்கு அந்தளவுக்கு நேரம் இல்லை. ஐ எம் நாட் ஹாப்பி டு சே ஆல் தீஸ் திங். ஏன்னா அதுவும் ஃபஸ்ட்டு 3 இயர் கிளைம் எல்லாம் பார்த்தேன்னா ஏர்லி கிளைம்லாம் கொஞ்சம் நேரம் ட்ராக் ஆகும். இன்னொன்றுனா கிராட்டிடியூட் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஒருத்தர் ஒரு 2 crore கிளைம் கிடைக்கலன்னு சொல்லி கால் பண்ணுறாரு. நான் கன்சல்டிங் ஃபீயும் வாங்குறதுக்கு எனக்கு எம்பாரசிங்காக இருக்கும். டெத் கிளைமுக்கு யார் கன்சல்டிங் ஃபீ வாங்க மாட்டேன். இப்போல்லாம் ப்ராடக்ட் எங்கிட்டே வாங்குற மாதிரி தான். அந்த கன்சல்டிங் ஃபீ வாங்குறதையும் விட்டுட்டேன். வாங்க டெத் கிளைமுக்கு போய் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் நம்ம போய் வாங்கி கொடுக்க போகிறதில்ல. லாஜிக்கலி கிடைக்குமா? அப்போ அதுலேயே டைம் ஆகிடுச்சு. ஒரு 40 minutes பேசினேன். வெதர் 4 minutes ஆர் 40 minutes. ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும்ல. அதுக்கப்புறம் நான் அதை ட்ரை பண்ணேன், எனக்கு கிடச்சிதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லணும்ல. அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி வெரி பேட் அபவுட் இட். எதுக்கு இவங்களுக்காக எங்கேயோ ஆன்லைனில் வாங்குறாங்க, பேங்க்கில் வாங்குறாங்க, இவங்களுக்கு நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் this is the death of humanity when it comes to people buying stuff. அவங்க ஆன்லைனில் வாங்கிப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா மாத்திரம் நைட் 9:30 மணிக்கு 11 மணிக்கெலாம் அந்த கால் வரும். அதர் பிளேஸ் இப்போ என்னோட சைடு இருக்கிற ஸ்டோரி நான் சொல்கிறேன், விச் இஸ் லைக் ஒருத்தங்க ஒரு இன்கம் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. நான் இந்த 4 வருஷத்தில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தருக்கு தான் நான் ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்கிறேன். நான் இது வரைக்கும் கொடுத்தது எல்லாமே ஹெல்த் இன்சூரன்ஸ். ஐ ரெஃபர் திஸ் கை கால் காமேஷ். டேர்ம் இன்சூரன்ஸ் நான் இஷ்யூ பண்ணுவேன். அத்தனையுமே டேர்ம் இன்சூரன்ஸ் தான். டேர்ம் இன்சூரன்ஸில் கொஞ்சம் மிக்ஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் கொடுப்பேன் நான். இப்போ ஐ ரியலி லைக் ரெஸ்பெக்ட் த கிளைண்ட், ஐ லைக் டிம். அவருக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு. 4 இயர்ஸில் ஜஸ்ட் 1 கிளைண்ட் டு ஹூம் ஐ இஷ்யூட் சேவிங்ஸ் ப்ராடக்ட். அது இது வேணால் ஒரு கேரண்டிட் இருக்கலாம், பார்ட்டிசிபேட்டிங் பிளானாக இருக்கலாம், வாட் எவர் எப்படினாலும் வச்சுக்கோங்க. எதுக்காக அதை சொல்கிறேன்னா, ஆனால் மார்க்கெட் அப்படி இருக்காது. மார்க்கெட் தே வாண்டட் டு செல் ஸ்டஃப் டு யூ, கரெக்டாக இல்லையா? அதில் அவங்க விற்க ட்ரை பண்ணும்போது எதை மறந்துடுறாங்கன்னா, டு பி அ குட் ஹியூமன் பீயிங்கிறத மறந்துடுறாங்க. ஒரு பிஸ்னஸில் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் டொமைனில். யார்கிட்ட ஒரு ப்ராடக்டை இஷ்யூ பண்ணணும், யார்கிட்ட இஷ்யூ பண்ணக்கூடாது, யாரால் இந்த ப்ரீமியம் கட்ட முடியும், யாரால் கட்ட முடியாது. இந்த வருஷம் ப்ரீமியம் கட்டிடுவாங்க, அடுத்த வருஷம் ப்ரீமியம் கட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. தயவுசெய்து 6 lakh 7 lakh மேலே ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்க, அவங்களோட லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 lakh பக்கம் ஆனுவல் இன்கம் இருந்துச்சுன்னா உங்கள் லிமிட் 1 lakhக்கும் கீழே தான். அதுக்கு மேலே உங்களால் ப்ரீமியம் ஏதோ டைம் கட்ட முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸே இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இஷ்யூ பண்ணுறவங்கள நான் அந்த ப்ரீமியம் ஐ வில் ஃப்ரீஸ் இட் வித்தின். நான் ரெகுலர் பே அவாய்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஒரு 50,000 60,000 அந்த ரேஞ்சில் ஃப்ரீஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்களும் பார்த்து யோசிச்சு வாங்கணும். ஆனால் யோசிச்சு வாங்குறதுலாம் கிடையாது, ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுறாங்க. அவங்க ஏதோ பிடிச்சிருக்காங்க, ஒரு சேல்ஸ் ட்ரைவன் இண்டஸ்ட்ரிங்கிறனால அந்த சேல்ஸில் போய் தே ஃபால் இன் டு இட். எப்போ இந்த வீடியோ பண்ணுறேன்னா, சிங்கிள் மதர் கால் பண்ணுவாங்க, சம்மன் இஸ் ஓல்டு, அதாவது அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அவங்க பையன் இருக்க மாட்டாங்க, பையனோ பொண்ணு யாரோ ஒருத்தங்க தே ஆர் நோ மோர். அந்த அமௌண்ட் இருக்கும், அது ஒரு 50ல் போய் ஒரு 50 லட்சம் 30 லட்சம் போட போகும்போது இந்த பேங்க்ல இருந்து வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா கட்டுங்க, 2 லட்ச ரூபா கட்டுங்கிற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராடக்ட் கொடுத்துட்றாங்க. இவங்களுக்கு என்ன, நீங்கள் வீங்க வேண்டான்னு சொல்ல, உங்களுடைய வேலை சேல்ஸ் பண்ணுறது தான் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்டாக தப்பே கிடையாது.
ஆனால் யார்கிட்ட இதை சேல் பண்ணணும், யார்கிட்ட சேல் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல. இதுதான் வந்து ஹியூமன் வேல்யூஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது. நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், அந்த வேலையில் சம் பீப்புள் ஆர் ட்ரஸ்டிங் அஸ். அவங்களுக்கு உண்மையாகவே வேல்யூ இருக்குமா, அவங்க வந்து அடுத்த வருஷம் நிம்மதியாக அந்த ப்ரீமியம் பே பண்ணுவாங்களா, அவங்களுடைய ஃபேமிலியில் இப்போ இன்னைக்கு காலையில் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, இது ஜஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் அவர் மதர். நான் வந்து ஆனுவல் இன்கம் என்னன்னு கேட்டேன். நிறைய பேருக்கு, ஒரு சில பேர் 90% சொல்லிடுவாங்க. ஒரு 2 பேர் எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்பாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுடைய இன்கம் ஸ்டேட்டஸே நம்ம யாரையும் நேரில் பார்த்ததில்ல. அதனால் அவங்க அவங்க ஃபேமிலி யாரெல்லாம் இருக்காங்க, இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணணும். அதே மாதிரி சேல்ஸ் சைக்கிள்லையுமே ஒரு 2-3 மாதமாவது இருக்கணும். சம்டைம்ஸ் சேவிங்ஸ் ப்ராடக்ட்டுக்கு 1 மாதமாவது இருக்கணும். 1 மாதம் கழித்து வாங்குறதுனா டிசைட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இப்போ இப்போ ஒருத்தங்க கால் பண்ணாங்க, உங்களுடைய ப்ரீமியம் நீங்கள் 60,000 மேலே பே பண்ண முடியாது, இஸ் அ சிங்கிள் மதர். அவங்கள யாரோ 1 lakh மாதிரி போட வச்சுருக்காங்க. என்ன, அவங்க மறுபடியும் மறுபடியும் நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா அது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ ஐ ஃபெல் வெரி சாரி ஃபார் திஸ் லேடி. ஸோ அதே மாதிரி தான் வயசானவங்களும் இந்த மாதிரி கால் பண்ணி 2 லட்சம் போட்டேன் அப்படின்லாம். எனக்கு கூட ஆசை தான். எனக்கு ஐ எம் ஆல்சோ டூயிங் திஸ் பிஸ்னஸ், கேம்பெயின் பண்ணணும் இந்த மாதிரி சேவிங்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு என்ன பயம் வரும்னா, நம்ம யாருக்கும் வந்து அவங்களுக்கு பிடிக்காம ஏதோ இஷ்யூ பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு பயம் வரும். இட்ஸ் பெட்டர். என்ன நினைப்பேன்னா, இந்த வேலை ஏர்ன் பண்ணாமல் இருக்கிறதே கூட பெட்டர். ஆனால் யாருமே வந்து எனக்கு பிடிக்காத இஷ்யூ பண்ணிட்டாங்க, எனக்கு எனக்கு தேவையில்லாத இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அதுக்கு தான் இந்த 1 month சேல்ஸ் சைக்கிள் கொடுக்குறது. அதாவது ஒரு மாதம் யோசனை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறது. டேர்ம் இன்சூரன்ஸ் ஐ டூ த நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப். டேர்ம் இன்சூரன்ஸ் வேறு, சேவிங்ஸ் ப்ராடக்ட் வேறு. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. எப்போவுமே இந்த ஹியூமன் டச்சுங்கிறது வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதர்ஸ் வில் ஆல்சோ ரெஸ்பெக்ட் யூ அஸ் அ ஹியூமன் பீயிங். நம்மளால் பெருசாக ஏர்ன் பண்ண முடியாது, பட் தே வில் ஹேவ் சம் ரெஸ்பெக்ட் ஆன் அஸ். அதுதான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். எனிவே தட் இஸ் இட். ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் யூ. சேவிங்ஸ் ப்ராடக்ட் சம்டைம்ஸ் கன்சல்டிங் ஃபீ வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி யாராவது சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நானும் அதை பிஸ்னஸாக பார்க்காம 1 மாதம் 2 மாதம் எங்கிட்ட வாங்குறதா இருந்தாலும் 1 மாதம் 2 மாதம் யோசனை பண்ணி சொல்கிறீங்களா, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஸோ வர கால்ஸ் எல்லாம் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் அந்த கன்சல்டிங் ஃபீ மாடல் வச்சுக்கிறேன். அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த ஃபீ, இட்ஸ் அபவுட் என்ஷூரிங் நம்ம எதையும் விற்க ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறது கோல், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு ரிவ்யூ தானே பண்ண முடியும், இப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்கிறது. ஸோ எனிவே தட் இஸ் வாட் லைஃப் இஸ். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் யூ.